ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆந்திரா தோசைக்காய பப்பு. தோசைக்காய பப்புனா இது நம்மளுக்கு நார்மலாக கடைங்களில் கிடைக்கும். இது வந்து நார்மலாக எல்லோவாக ரவுண்டாக இருக்கும். இந்த இது வச்சு நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, குக்கரில் பருப்பு இருக்கும் இல்லையா, அது ஒரு கப்பு நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும் தோசைக்காயானா. இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கும். இது வந்து நம்ம நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு இந்த மேலே இருக்கிற தோல் இப்படி எல்லாம் எடுத்துடணும். இது கொஞ்சம் லேசாக புளிப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் நம்ம பருப்பு குழம்பு பண்ணும்போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணிவிடுங்க. எல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே விதை இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு கீரை இது 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 இருக்குல்ல, வெள்ளரிக்காயில் விதை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விதை இருக்கும். இதில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற விதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்புறமா இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம திருப்பி வேக வைக்க போகிறோம் இல்லையா, அப்போது இது கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அங்கங்கே அந்த தோசைக்காய் தெரிஞ்சால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா அதே நல்லா அதில் குழஞ்சி போயிடும். நம்மளுக்கு நம்ம என்ன காய் போட்டோன்னே தெரியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு நல்லா எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா. இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தக்காளி, அப்புறம் இந்த தோசைக்காய், அப்புறமா பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கணும். ஒரு விசிலுக்கு மேலே போடாதீங்க. நான் சொன்ன மாதிரி இது குழஞ்சி போயிடும். நம்ம ஒரே ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துட்டா போதும். கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. நம்ம இது குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். ஒரு விசில் மட்டும் வைங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறமா பூண்டு, காஞ்ச மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம நல்லா இந்த தாளிப்பே நல்லா கமகமன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா இந்த பருப்பு, தோசைக்காய், தக்காளி எல்லாம் போட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சம் குக்கர் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கலரே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, தேவை இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். நான் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்ட உடனே இந்த பருப்பு கலரே சூப்பராக மாறிடும். அந்த அங்கங்கே அந்த தக்காளி, அந்த தோசைக்காய், அப்புறமா கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சாப்பிடணும்னு டெம்டிங்காக இருக்கும். அதே மாதிரி சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தோசைக்காய்க்கு ஒரு பர்டிகுலர் ஸ்மெல் இருக்கும். அந்த இது வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலருக்காக தான் நான் அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அந்த கலரு பாருங்கள், மிளகாத்தூள் போட்ட உடனே சூப்பராக ஆயிடுச்சு. நீங்கள் இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சூடான சாதத்தில், நம்ம உப்பு போட மறந்துட்டோம், இப்போ நான் கடைசியில் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணிச்சின்னா அவ்வளோதான். சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.